லங்குங்கிற ஒரே ஒரு ஆர்கன் மாத்திரம் தான் ட்ரக் டைரெக்டாக அனுப்பலாம். இது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஆரம்பிச்சோன்னா கொஞ்ச நாள் இருக்கவே இருக்காது. ஆஃப்டர் மெனோபாஸ் ஆரம்பிச்சிடும் மறுபடியும். பட் ஜென்ரலாக அந்த ரிப்போர்ட் படிக்க நிறைய பேர் தெரியாது. அது ஒன்லி பல்மனாலஜி தான் தெரியும். சேஃபஸ்ட் தெரப்பி ஃபார் ஆஸ்மா. நெபுலைசர் அளவுக்கு நீ போறேன்னா உனக்கு நீ ட்ரீட்மெண்ட் சரியா எடுத்துக்கலாம்னு அர்த்தம். ஆஸ்மா ட்ரீட்மெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த மாதிரி சார் இருக்கும்? சர்ஜரி அளவுக்கு போகுமா, இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்ஹேலரும் நெபுலைசரும் சொல்லிட்டு இருக்காங்க, ஸோ அது போதுமா, இல்லாட்டி டேப்லெட்ஸ் அண்ட் சர்ஜரி அளவு போகுமா? ஆஸ்மாவுக்கு சர்ஜரிங்கிறது இப்போ தான் ஒரு சர்ஜரி வந்திருக்கு. அதனால் தெர்மோபிளாஸ்டின்னு ஒரு சர்ஜரி. பட் ரொம்ப அவ்வளோ அவசியம் கிடையாது. பட் ஆஸ்மாவுக்கு வெரி குட் ட்ரீட்மெண்ட் இஸ் இன்ஹலேஷன் தெரப்பி. இன்ஹலேஷன் தெரப்பி எதுக்காக நான் கொடுக்குறோன்னா, லங்குங்கிற ஒரே ஒரு ஆர்கன் மாத்திரம் தான் ட்ரக் டைரெக்டாக அனுப்பலாம். இப்போ ஹார்ட்டுக்கு நீ மருந்து கொடுக்க முடியாது. ஸ்டமக்குக்கு நீ பில்ஸ் வழியாக தான் கொடுக்கணும். கண்ணுக்காவது ட்ராப்ஸ் போடலாம். பட் வேறு எல்லா ஆர்கன்ஸுக்கும் இப்போ லிவருக்கோ ஸ்டமக்குக்கோ கிட்னிக்கோ நீ உள்ளுக்கு தான் கொடுத்தாகணும் டேரெக்டாக. பட் ஆஸ்மாவுக்கு ஒன்று மாத்திரம் டைரெக்டாக லங்ஸ் கொடுக்கலாம். அதெல்லாம் இன்ஹேலர் ஸ்கீம். இன்ஹேலரில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, தி அமௌண்ட் ஆஃப் மெடிசன் இன்ஹேலரில் மைக்ரோகிராமில் இருக்கும். இப்போ ஒரு பஃப் அடிச்சேன்னா மைக்ரோகிராம்ங்கிறது 1/1000th of a milligram is a microgram. அவ்வளோ குறைச்சல், அவ்வளோ லோ டோஸ் கொடுக்குறோம். அந்த டோஸ் போகிறோம் பிகாஸ் டேரெக்டாக அந்த லங்ஸ்க்கு அந்த செல். நீ மாத்திரை 10 milligram சாப்பிட்டா 1 microgram தான் லங்ஸ்க்கு வரும். ஸோ டேரெக்டாக நீ 1 microgram கொடுத்துட்டு போயிடலாம். அதான் அட்வான்டேஜ் இன்ஹேலரில். ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய பூன் இது இந்த இன்ஹேலருங்கிறது. டேரெக்டாக நான் கொடுத்துருவோம். அந்த செல் என்ன பண்ணோன்னா, அந்த செல்லை சரி பண்ணுறதுக்காக சில மருந்து கொடுப்போம். சில மருந்து கொடுத்தோன்னா அந்த செல் இரிட்டபிலிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ அதான் அந்த எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ் ஒன்றுமே பண்ணாது. அது மாதிரி நான் கொடுத்துருவோம். இப்போ இன்ஹேலர்ஸ் தான் இஸ் தி மெயின் ஸ்டே ஃபார் ஆஸ்மா. அஃப்கோர்ஸ் தெர் ஆர் அதர் சம் ட்ரக்ஸ் விச் கேன் கோ இன்டர்னலி அண்ட் ஆக்ட் ஆன் தி செல் ஆல்சோ. மாண்டிலுகாஸ்ட் அது மாதிரி நிறைய ட்ரக்ஸ்லாம் இருக்குது. பட் மெயின் ட்ரக்குங்கிறது இன்ஹேலர் தான். இன்ஹேலர் நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஹேலர் இருக்குது. எம்டிஏன்னு ஒன்று இருக்குது, பஃப் மாதிரி பண்ணுவாங்க. இன்னொன்று கேப்சூல் போட்டு உரிவாங்க. அதனால் நிறைய டைப்ஸ் வந்தாச்சு இப்போ. பட் இன்ஹேலர் இஸ் தி மெயின் ஸ்டே ஃபார் ஆஸ்மா. ஆஸ்மானா இன்ஹேலர் தான் வைத்தியம். நிறைய பேர் பயப்படுறாங்க, இன்ஹேலர் பண்ணால் ஏதோ ஆகிடுமால. ஒன்றுமே ஆகுது. இன்ஹேலர் தான் இஸ் சேஃபஸ்ட் தெரப்பி ஃபார் ஆஸ்மா. ஓகே சார், வாட் அபவுட் நெபுலைசர்ஸ்? நெபுலைசருங்கிறது இட்ஸ் ஆல்சோ இன்ஹேலர் தான். பிகாஸ் என்ன பண்ணுற, நீ மருந்தை ஒரு மிஷினில் போட்டு அந்த மிஷின்லேருந்து ஒரு ஃபியூம் மாதிரி வச்சு அதை உரியிற. இட்ஸ் ஆல்சோ இன்ஹேலர். ஒன்லி திங் இஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் மோர். ரொம்ப வீசிங் வந்ததுன்னா நெபுலைசர் வச்சு நம்ம அந்த மருந்து எடுத்துக்கிறோம். பட் அதுக்கு டைரெக்டாக நெபுலைசர் அளவுக்கு நீ போகிறேன்னா உனக்கு நீ ட்ரீட்மெண்ட் சரியாக எடுத்துக்கலான்னு அர்த்தம். நீ ட்ரீட்மெண்ட் சரியாக எடுத்தால் நெபுலைசர். இப்போ என்னோட பேஷண்ட் யாருமே நெபுலைசர் எடுத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் பக்காவாக ட்ரீட் பண்ணனா வராது. ஸோ ஆஸ்மா கண்டுபிடிக்கிறதுலாம் இப்போ நல்ல சிம்டம்ஸ் வச்சு ஆஸ்மா கண்டுபிடிச்சிடலாம். பட் வேறு சம் டெஸ்ட் இருக்குது. லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஒரு கம்ப்யூட்டரில் ஊதினா சொல்லிவிடும் இந்த மூச்சு கூட சுருங்கியிருக்கா இல்லையா, அது மாதிரி சொல்லும். சிலமுக்கு இப்போ 10 ஒரு 2 மாதம் 4 மாதம் எடுத்துக்கிறாங்க, நல்லா இருப்பாங்க. நான் நிறுத்தலாமா வேண்டாமான்னு கேட்பாங்க. நிறைய பேருக்கு கண்டினியூஸாக வீசிங்கே இல்லாமல் எதுக்கு பண்ணணும்னு தோணும். அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, ஃபீனோன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த பண்ணால் அந்த லங்கில் அந்த இன்ஃப்ளமேஷன் இன்னும் இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. தட் இஸ் இப்போ அந்த செல்லு இன்னும் இரிட்டபிளாக இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கு ஃபீனோன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த ஃபீனோ ஹையாக இருந்தால் சொல்லுவோம், இல்லைடா உனக்கு வீசிங் இல்லாமல் இருக்குது, ஆனால் கூட நீ அதை பண்ணினா தான் திருப்பி வராது, நிறுத்தினா வந்துடும். ஸோ நாங்கள் அந்த ஃபீனோ டெஸ்ட் வச்சு சொல்லிடுவோம், அது மாதிரி கண்டினியூ தி ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆஸ்மா. அது மாதிரி பஃப் எடுத்துக்குவோம். ஆனால் லோ டோஸாக அப்படியே கொடுத்துட்டே வருவோம். அப்படியே கொஞ்சமாக குறைச்சிட்டே இருப்போம் ஒரு ஸ்டேஜுக்கு. அப்புறம் குறைச்சிட்டு ஒரு ஸ்டேஜில் அப்படியே டெர்மினேட் ஆகிடும் ஆஸ்மா. கொஞ்ச நாளைக்கு தான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த செல் பிகாஸ் ஜெனட்டிக்காக உனக்கு அந்த செல் பேட். ஸோ திருப்பி ஆரம்பிக்கணும். ஒரு நான் ஜென்ரல் லேடிஸ்க்குலாம் என்ன ஒரு 12 years மட்டும் இருக்கும். ஒன்ஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஆரம்பிச்சோன்னா கொஞ்ச நாள் இருக்கவே இருக்காது. ஆஃப்டர் மெனோபாஸ் ஆரம்பிச்சிடும் மறுபடியும். அது மாதிரிலாம் there are so many things which controls this cell. ஓகே சார், இப்போ நிறைய வகையான டெஸ்ட் எல்லாமே சொன்னீங்க. அதெல்லாம் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அஃபோர்டபுளாக இருக்கா? ஏன்னா நிறைய பேர் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலே சரி ஒரு இன்னலரோ டேப்லெட்டோ போட்டுக்கலாம், டெஸ்ட்டுக்குனா நிறைய செலவாகும்னு நினைப்பாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது? பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுங்கிறது எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் தான். இந்த டெஸ்ட்டே 500-1000 rupees ஆகும். அந்த டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு வீசிங் இருக்கா இல்லையான்னு. ஸோ தட் இஸ் அவைலபிள் எவ்ரிவேர். பட் ஃபீனோ டெஸ்ட் எல்லா இடத்துலையும் இல்லை. ஃபீனோங்கிறது லிட்டில் காஸ்ட்லி, about 1000-2000 rupees ஆகும். அது எல்லா இடத்துலையும் இல்லை. ஃபீனோங்கிறது இது கண்டினியூ பண்ணுமா வேண்டாமாங்கிறதுக்கு தான். பட் அந்த என்ன டிசீஸ் உனக்கு மூச்சு கூட சுருங்கியிருக்கா இல்லையாங்கிறது பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், அதெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. பட் ஜென்ரலாக அந்த ரிப்போர்ட்டு படிக்க நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒன்லி பல்மனாலஜி தான் தெரியும். இப்படி எப்படி பிகாஸ் நிறையா நியூமரிக்கல்ஸாக இருக்கும்.
இப்போ ஒரு இசிஜி நீ பார்த்தா அவனை பயப்படுவார், என்னடா இப்படி ஓடிட்டே இருக்குன்னா அது மாதிரி ஒரு அதாக இருக்கும், அவ்வளோதான் தவிர. பட் ஜென்ரலாக வந்து பல்மனாலஜிஸ்ட் எல்லாருமே வந்து இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பல்மனாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே இதை கண்டுபிடிச்சி இன்ஹேலர்ஸை கொடுத்துட்றாங்க. இப்போ எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்ஹேலர்ஸ் கொடுக்குறாங்க.